Hello guys, welcome back to DK Math Prep. நான் உங்கள் DK, a math student at IIT Madras. So இந்த வீடியோல நம்ம IIT JAM 2025 Mathematics question paper வந்து சால்வ் பண்ண போறோம். 26th questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா xn plus 1 equals to xn plus 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் x1 வந்து என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் நமக்கு இன்னொரு ரிலேஷனும் கொடுத்திருக்காங்க. அது என்ன ரிலேஷன்னா லிமிட் n tends to infinity 1 by x2 into x3 1 by x3 into x4 plus dot 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 plus 1 by xn plus 1 into xn plus 2 equals to 1 by 24. Okay, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், for the sake of simplicity நான் இந்த entire summation வந்து summation notationல மாத்திக்கிறேன். summation k equals to 2 to n 1 by xk into xk plus 1 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, which is nothing but 1 by 24. ஓகே, ஸோ நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த என்டையர் சம்மேஷனை ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் அதுக்கு வந்து ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து மேக் பண்றேன். சம்மேஷன் k equals to 2 to n, ஓகே, 1 by xk minus summation k equals to 2 to n 1 by xk plus 1 which is equals to 1 by 24. இப்போ ரெண்டு சம்மேஷனை நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 by x2 minus 1 by xn plus 1 which is equal to 1 by இந்த இடத்துல வந்து ஒரு 1 by 4 முன்னாடி வரும். ஓகே, ஸோ தட் இஸ் இந்த இடத்துல, அதாவது இது நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 by 4 by xk minus 1 by 4 by xk plus 1 அப்படின்னு வரும். அந்த 1 by 4 நான் காமனாக முன்னாடி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஸோ இப்போ நான் வந்து ப்ரொசீட் பண்ணுறேன் 1 by 4. இப்போ நீங்கள் சம்மேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணி கேன்சல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். ஸோ லிமிட் n tends to infinity 1 by 4 into 1 by x2 minus 1 by xn plus 1 divided equal to 1 by 24 வரும். ஸோ 4 கேன்சல் ஆகி 1 by 6 இருக்கும். ஸோ திஸ் implies finally limit n tends to infinity 1 by x2 minus 1 by xn plus 1 equals to 1 by 6. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணலாம். இந்த இடத்துல x1 அப்படிங்கிறது greater than 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ x2 என்னவா இருக்குன்னா அதுவும் greater than 0. ஏன் அப்படின்னா x2 is nothing but x1 plus 4. x1 is greater than 0, so it is also greater than 0. ஸோ எல்லாமே பாசிட்டிவ் டேர்ம்ஸ். ஆல்சோ x1 வந்து ஒரு பாசிட்டிவ் டேர்ம், அதோட 4 ஆட் பண்ணி தான் x2 கிடைக்குது, அதோட 4 ஆட் பண்ணி x3 கிடைக்குது. ஸோ இப்படி 4 ஆட் பண்ணி தான் போயிட்டே இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த சீரிஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். கரெக்டா? இந்த சீரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். இந்த சீக்வன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அப்போ லிமிட் n tends to infinity எடுக்கும்போது இந்த சீக்வன்ஸ் என்னவாயிரும், 0 ஆயிரும். ஸோ அப்போ 1 by x2 will be equal to 1 by 6. So this implies x2 will be 6. ஓகே, ஸோ இப்போ நம்ம x2 ஓட வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. x2 is equal to x1 plus 4. x2 ஓட வேல்யூ 6, which is nothing but x1 plus 4. So this implies x1 is equal to 2. So the right answer is option B, 2. Thank you so much for watching this video. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய IIT JAM மேத்தமேட்டிக்ஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிமெம்பர், மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான், பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். தட்டி விடுறா பார்த்துக்கலாம்.